ஹலோ வியூவர்ஸ். ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இன்னைக்கு ஒரு வீடியோல 1970 மற்றும் 80 காலகட்டத்தில் அமெரிக்கால இருந்த ஒரு வீட்ல வாழ்ந்த ஜாக் அண்ட் ஜானட் ஸ்மரல் ஃபேமிலி அனுபவித்த அமானுஷ்யமான நிகழ்வுகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் மையமா இப்ப லாஸ்ட் ரிலீஸ் ஆகி சக்கப்போட போட்டுட்டு இருக்கிற காஞ்சரிங் படமான லாஸ்ட் ரைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எடுக்கவே பட்டிருக்கு. சோ அப்படி என்னதான் இவங்களோட ரியல் லைஃப்ல நடந்துச்சு அப்படின்ற பல இன்சிடென்ட் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே செம்ம த்ரில்லிங்கா இருக்கிறதோட மட்டும் இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே ஆச்சரியப்பட வைக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோ போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே நம்ம வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களால தெரிஞ்சுக்க முடியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது ஆகஸ்ட் மாசம் 1973 வருஷம். அந்த ஒரு சமயத்துல அமெரிக்காவோட பென்சில்வேனியால உள்ள வெஸ்ட் பிட்ஸ்டன் சிட்டில இருக்க சேஸ் ஸ்ட்ரீட்ல இருந்த டபுள் பிளாக் டியூப்லெஸ் ஹவுஸ்க்கு ஒரு குடும்பம் குடியேறாங்க. அந்த குடும்பத்தோட பேர் தான் ஸ்மரல் ஃபேமிலி. இந்த ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா குடும்ப தலைவரோட பேர் ஜாக் ஸ்மரல், குடும்ப தலைவியோட பேர் ஜானட் ஸ்மரல். இவங்க ரெண்டு பேருக்கும் சில பெண் குழந்தைகளும் இருக்கு. அடுத்து இவங்க குடியேற வீடை பத்தி சொல்லணும்னா ஒரு காமனான பொதுச்சுவருடைய பக்கத்துல இருக்க ரெண்டு வீட்டுல ஒரு வீட்டுல தான் இவங்க குடியேறாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஜாக் ஸ்மரல் இருக்காரு பாத்தீங்களா, அவங்களுடைய பேரண்ட்ஸா குடியிருக்காங்க. இனிஷியலா இவங்க அந்த வீட்டுக்கு குடியேறினோடனே மராமத்து பார்த்துட்டு பெயிண்ட் அடிக்கிறாங்க. பெயிண்ட் அடிக்கிறதோட மட்டும் இல்லாம இயர்லியரா அந்த வீட்டுல இவங்க பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்ண தான் செய்யறாங்க. அன்டில் 1974 வருஷம் வரைக்கும். எஸ், இவங்க இந்த வீட்டுல குடியேறின சில மாதங்கள்லயே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல எக்கச்சக்கமான அமானுஷ்ய விஷயங்கள் தொடங்க ஆரம்பிக்குது. அதுல ஃபர்ஸ்ட் சொன்னா இவங்க வச்ச இடத்துல வச்ச பொருட்கள் இருக்காம வேறொரு இடத்துல இருக்குது. இன்னும் குறிப்பிட்டு சொன்னா டிவியோட ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு பாத்தீங்களா, அதை இவங்க டேபிள்ல வச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனா திரும்பி வந்து பாக்குறப்ப அது டேபிள் இல்லாம அதற்கு மாற கிச்சன்ல இருக்கும். அதை பாக்குறப்ப இனிஷியலா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. மேபி குழந்தைகள் தான் எடுத்து வச்சிருப்பாங்களோ அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நாட்கள் போக போக ஒவ்வொரு பொருளா இவங்க வச்ச இடத்துலயே இருக்காம வேறொரு இடத்துல இருந்தது இவங்களுக்கு ஷாக்கிங்கையும் கொடுக்குது, பயத்தையும் கொடுக்குது. சோ இப்படி இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கப்ப அவங்க வீட்டுல இன்னொரு இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிக்குது. அதுதான் இவங்க வீட்டுல பல இடங்கள்ல புதுசா அடிச்ச பெயிண்ட்ல கரைகள் தோன்ற ஆரம்பிக்கிறது. இனிஷியலா ஒரு இடத்துல மட்டும் தான் இந்த மாதிரியான கரை தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. அதை பாக்குறப்ப ஏதோ பெயிண்டிங்ல மிஸ்டேக் போலதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நாட்கள் போக போக அந்த வீட்டோட பல பகுதிகள்ல இதே மாதிரியான கரைகள் தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. சோ இதுவும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு விதமான பயத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி அடுத்தடுத்து மர்மமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கப்ப ஒரு நாள் இவங்க வீட்டுல இருக்க கிச்சன்ல இருந்து கருகின ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. அந்த ஸ்மெல்ல மோந்து பார்த்தோன்னே கிச்சன்ல என்னதான் வச்சுட்டு வந்தோம்னு சொல்லிட்டு வேகமா கிச்சன்ல போய் ஜானட் பார்த்திருக்காங்க. அப்படி பாக்குறப்ப அடுப்பு தானாகி அது பாட்டுக்கு ஃபயர் மேல கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா ஜானட்டுக்கு உச்சக்கட்ட பயத்தை கொடுக்குது. ஏன்னா ஜானட் இதுக்கு முன்னாடி அடுப்பு இப்படி எரிஞ்சு பார்த்ததே கிடையாது. ஏன் இப்படி அடுப்பு எரிய கூட செய்யாது. ஆனா அன்னைக்கு டேல இப்படி அடுப்பு எரிஞ்சது ஜானட்டை தூக்கி வாரி போட்டுருச்சு. சோ இப்படி அடுத்தடுத்து மர்மமான இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கப்பே இது கூடவே சேர்த்து அப்பக்கப்ப அந்த வீட்டுல பவுல் ஸ்மெல்லிங் வாசனையும் வீச ஆரம்பிக்குது. அதாவது அழுகிய மாமிசம் வீட்டுல இருந்தா எந்த மாதிரி ஸ்மெல் வருமோ அதே மாதிரியான ஸ்மெல்லும் வீச ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயமும் ஆல்ரெடி பயத்துல இருந்த இவங்களுக்கு இன்னமும் பயத்தை அதிகமாக்குது. இப்படியே வருடங்கள் ஓடுது. ஆனா வருடங்கள் தான் ஓடுதே தவிர அந்த வீட்டுல நடக்கிற சில அமானுஷமான விஷயங்கள் மட்டும் மறைஞ்ச பாடே இல்ல. ஏன் சம்டைம்ஸ்லாம் பார்த்தா அவங்க வீட்டோட கதவை டம்மு யாரும் நாக் பண்ற மாதிரி சவுண்டு கேட்கும். அப்படி சவுண்டு கேட்ட உடனே யாராவது இந்த டைம்ல வந்து இப்படி கதவை தட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் போய் கதவை திறந்து பார்ப்பாங்க. அப்படி பாக்குறப்ப வெளியே யாருமே இருக்க மாட்டாங்க. சரி, இந்த மாதிரி கதவு தட்டுற சவுண்டு மட்டும் தான் கேக்குதா அப்படின்னு பார்த்தா இவங்க தங்கி இருக்க ரூம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ரூமுக்கு பக்கத்து ரூம்ல இருந்து யாரும் சோற டம்முன்னு ஃபோர்ஸா தட்டுற மாதிரி சவுண்டும் சம்டைம்ஸ் கேட்கும். அது கேட்டோன்னு என்னடா பக்கத்து ரூம்ல இப்படி தட்டிட்டு இருக்காங்க, யாரோட தட்டுறதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்த்தாலும் அந்த ரூம்லயும் யாருமே இருக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உச்சக்கட்ட பீதியை கிரியேட் பண்ணுது. சரி, இந்த பீதியோட இருந்தா கூட பரவாயில்ல. அதுக்கு அடுத்து நடந்த இன்சிடென்ட்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள வேற லெவல்ல தூக்கி வாரி போடுது அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா அவங்க வீட்டுல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட வாய்ஸ்லயே அவங்க பேசாம ஏதோ அமானுஷ்யமான சில விஷயங்கள் வாய்ஸா மட்டும் விஸ்பர் பண்ற மாதிரியான சில சவுண்டையுமே அவங்க வீட்டுக்குள்ள கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஜானட் ஒரு நாள் அவங்களோட ரூம்ல இருக்கிறப்ப கீழ இருந்து அவங்களோட மாமியார் கூப்பிடுற ஒரு சவுண்டு கேக்குது. அதை கேட்டோன்னே ஏதோ வந்துட்டே மாமியாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மேல இருந்து கீழே இறங்கி போயிட்டு அந்த சவுண்ட் வந்த இடத்துல போய் நின்று பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அவங்க மாமியாரே இல்ல. இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு வேற லெவல்ல பதற்றத்தை கிரியேட் பண்ணுது. இது ஜானட்டுக்கு மட்டும் நடந்துச்சான்னு கேட்டா ஜானட்டுக்கு மட்டும் இல்ல, ஜானட்டோட மாமியார் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதாவது ஒரு நாள் ஜானட்டோட மாமியார் இதே வீட்டுல இருக்கிறப்ப ஜானட்டும் அவளோட புருஷனான ஜேக்கும் சேர்ந்து பயங்கரமா கத்தி சண்டை போடுற மாதிரி ஒரு வாய்ஸ் ஜானட்டோட மாமியாரோட காதுக்கு கேக்குது. அதை கேட்ட உடனே இவங்களும் என்னடா அது, இவங்க எப்பயுமே இவ்வளவு தூரம் சண்டை போட மாட்டாங்க, இன்னைக்கு கூட எப்படி சண்டை போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சண்டை போடுற சத்த ஒரு ரூம்குள்ள போய் எட்டி பாக்குறாங்க. பார்த்தா அந்த ரூம்ல யாருமே இல்ல, எம்டியா இருக்கு. சோ யாருமே இல்லாத ரூம்ல இருந்து தன்னோட மகன் மருமகளோட சவுண்ட் பயங்கரமா வந்ததை கேட்ட அந்த ஒரு நிமிஷம் அவங்க வேற லெவல்ல உறைஞ்சு போய் பீதி அடைஞ்சு நின்றாங்க அப்படின்னு தான் சொல்லியானோம். இதுக்கெல்லாம் மேல அடிக்கடி உங்களோட வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா யாருன்னே தெரியாத வித்தியாசமான வினோதமான டார்க்ஸோட மாசஸ் மாதிரியான சில உருவங்களையும் பாக்குறாங்க. அப்படி அவங்க பாக்குற அந்த ஒரு உருவம் கொஞ்ச நேரம் உங்களோட கண்ணுல தெரிஞ்சுட்டு அடுத்து மாயமா மறைஞ்சு போயிருது. இந்த ஒரு இன்சிடென்ட்டும் விசுவனா அவங்கள வேற லெவல்ல பயமுறுத்துது. இதோட அது நின்று நைட் இவங்க பெட்ல தூங்கிட்டு இருக்கப்ப இவங்களுக்கு பக்கத்துல
பக்கத்திலேயே இதே டார்க் சைட் ஆஃப் மாசஸ் உருவம் பக்கத்துல வந்து படுக்கிற மாதிரியான சில இன்சிடென்ட்டையும் பாக்குறாங்க. அதுவும் இவங்களுக்கு உச்சக்கட்ட பதற்றம் கலந்த பயத்தை கொடுக்குது. ஒரு நாளா ஜாக் அவரோட பெட்ல படுத்திருக்கப்ப அவரோட காதுக்குள்ள வந்து ஏதோ ஒரு யங் உமனு விஸ்பர் பண்ற மாதிரியான ஒரு சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோடனே டக்குன்னு திரும்பி பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப அந்த வித்தியாசமான வினோதமான டார்க் சைட் ஆஃப் மாசஸ் உருவம் அவர் பக்கத்துல இருந்து டக்குன்னு எந்திரிச்சு ஜானட்டோட காலை மிதிச்சு சருன்னு போய் மாயமா மறைஞ்சிருது. இந்த ஒரு இன்சிடென்ட பார்த்த உடனே ஜாக் வேற லெவல்ல உறைஞ்சு போய் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்கார்ந்துருந்தார் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது இந்த 2 இன்சிடென்ட் மட்டும் கிடையாது. இதே மாதிரி எக்கச்சக்கமான இன்சிடென்ட் நைட் டைம்ல இந்த ஜாக் அண்ட் ஜானட் தூங்குறப்ப இதே டார்க் சைட் ஆஃப் மாசஸ் உருவத்தினால பல தடவை அனுபவிச்சதாவே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியே வருடங்கள் ஓடுது. அந்த வீட்டில் நடக்கிற அமானுஷ்ய விஷயங்களும் தொடர்ந்து 1985 வருது. அந்த ஒரு வருஷத்துல இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் நடந்துடாத பல அமானுஷ்ய விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது. அதுல குறிப்பிட்ட சில இன்சிடென்ட்டை சொல்லணும்னா, ஒரு நாள் நைட்டு ஜாக் அண்ட் ஜானட்டோட குழந்தைகள் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கப்ப அவங்களுடைய ரூமோட சீலிங்ல இருந்த லைட் பாத்தீங்கன்னா திடீர்னு டப்புன்னு மேல இருந்து கீழே வந்து டமார்னு விழுகுது. அப்படி விழுந்தது தரையில விழுந்தா ஜாக் அண்ட் ஜானட்டோட ஒரு குழந்தையோட தலைமையிலேயே வந்து விழுந்துருது. அப்படி அந்த லைட் தலையில வந்து விழுந்தனாலே அந்த பொண்ணுக்கு தலையில வெட்டுக்காயம் ஏற்பட்டு எக்கச்சக்கமான ரத்தமும் கொட்டவும் செஞ்சிருக்கு. இதுதான் அந்த வீட்டுல இவங்க அமானுஷமான விஷயங்களை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் நடந்த வயலண்டான இன்சிடென்ட். சோ இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாமே தலைகீழா மாற ஆரம்பிக்குது. எஸ், இதுக்கு முன்னாடி வரைக்கும் மைல்ட் அண்ட் மாடரேட்டா நடந்துட்டு இருந்த அமானுஷமான விஷயங்கள் இப்ப ரொம்ப வயலண்டா மாற ஆரம்பிக்குது. அதுலயும் குறிப்பா நைட் டைம்ல இவங்க தூங்குறப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து ஒரு பெண்மணி பயங்கரமா கத்துற சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கும். அப்படி கேட்க ஆரம்பிக்கிற சவுண்ட் 1 நிமிஷம் 2 நிமிஷம் எல்லாம் கிடையாது. அந்த நைட் ஃபுல்லா கேட்டுக்கிட்டே தான் இருக்குமா. இந்த ஒரு சவுண்டே பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியோட ஒட்டுமொத்த தூக்கத்தையும் பறிக்க ஆரம்பிக்குது. சப்போஸ் அந்த சவுண்ட் கேட்கலாட்னா இவங்களோட காதுக்கு பக்கத்துல இருந்து பன்றி உரும்னா எந்த மாதிரியான சவுண்ட் கேட்குமோ அந்த சவுண்ட் நைட்ல கேட்டுக்கிட்டே இருக்குமா. சோ ஒரு நாள் நைட் அந்த சவுண்ட், மறுநாள் நைட் இந்த சவுண்ட் சொல்லிட்டு மாறி மாறி ஒழிச்சுக்கிட்டே இருந்தனால ஸ்மரல் ஃபேமிலி ஒட்டுமொத்த தூக்கத்தையும் இழக்கிறாங்க. அப்படி இவங்க தூக்கத்தை இழந்து தவிச்சிட்டு இருந்த அந்த ஒரு சமயத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த ஒரு இன்சிடென்ட் ஏன்டா இந்த வீட்டுல இன்னமும் நம்ம இருக்கோம் அப்படின்ற ஃபீலிங்கையும் இவங்களுக்கு கொடுக்குது. எஸ், ஒரு நாள் பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் ஒண்ணு வளர்த்துட்டு இருந்தாங்க. அதோட வெயிட் மட்டும் கிட்டத்தட்ட 30 கிலோ இருக்கும். அவ்வளவு எடை கொண்ட அந்த நாய் பாத்தீங்கன்னா இவங்க வீட்டோட ஹால்ல நின்னுட்டு இருக்கு. அப்படி நின்னுட்டு இருந்த அந்த நாய் சடனா ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஃபோர்ஸ்னால டக்குனு மேல தூக்கப்படுது. அப்படி தூக்கப்பட்ட அந்த நாய் சுத்தி இருக்க சவுத டம்மு டம்முன்னு போய் மோதவ ஆரம்பிச்சிருது. சோ இப்படி இந்த அமானுஷ்யமான விஷயம் நடந்துட்டு இருக்கப்ப அந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அதே ஹால்ல தான் இருக்காங்க. அப்படி இருக்கு அவங்களுக்கு அந்த ஹால்ல என்னதாண்டா நடந்துட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் சுத்தமா புரியவே இல்ல. ஒட்டு மொத்தமா பயத்துல தான் மூழ்கி போயிருந்தாங்க. இப்படி அவங்க ஆசாசையா வளர்த்த அந்த செப்படு நாயே பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் துன்புறுத்தப்பட்ட அடுத்த சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணுக்கே இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிக்குது. இந்த ஜானட் அண்ட் ஜாக்ஸ்மனோட ஒரு மகள் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டோட மேல்படியில நின்றுட்டு இருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கிற அவங்களை ஏதோ ஒரு உருவம் டக்குன்னு வந்து பின்னாடி சத்தம் தள்ளி விடுற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிரியேட் ஆகுது. அப்படி கிரியேட் ஆன அடுத்த செகண்டே அவங்க டம்மு 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 டம்முன்னு மேல்படியில இருந்து கீழே உருண்டு வந்து உழுகவும் செய்யறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்ல அவங்க காயமடையவும் செய்யறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் அந்த வீட்டை ஒட்டு மொத்தமா சோகத்துக்கு உள்ளாக்குறதோட மட்டும் இல்லாம அடுத்த கட்ட பயத்துக்கும் கொண்டு போகுது. அதுக்காக இந்த இன்சிடென்ட் இதோட முடிஞ்சான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அடுத்த சில மாதங்கள் வரைக்கும் கூட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தங்களுமே திடீர்னு ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவம், கண்ணுக்கே தெரியாத உருவம் வந்து சத்துன்னு அறையிற மாதிரியான சில ஃபீலிங்கும் சட்டுன்னு அடிக்கிற மாதிரியான ஃபீலிங்கையும் அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அடிக்கிறதோட அறையிறதோட நின்றா கூட பரவாயில்லையே, சம்டைம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கையில அவங்களுக்கே தெரியாம திடீர்னு ஒரு கீரல் கிரியேட் ஆகி அந்த கீரல்ல இருந்து ரத்தம் எல்லாம் வலிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ரத்தம் வலிறதோட மட்டும் நிக்காம திடீர்னு அவங்களோட உடல் பாகங்கள்ல சம்பந்தமே இல்லாம வீங்க ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் அவங்க தூங்கி எந்திரிக்கிறப்ப நைட்டு தூக்கத்தோட தூக்கமா இவங்களோட உடல் பாடியில சில இடங்கள்ல எல்லாம் யாரோ அடிச்சதுக்கான தடயங்களும் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இவங்க பயங்கரமா மோதனா எந்த மாதிரியான காயம் கிரியேட் ஆகுமோ அந்த மாதிரியான காயங்களும் தூங்கி எந்திரிக்கிறப்ப உங்களோட உடல்ல பாத்திருக்காங்க. இத்தனைக்கு இந்த காயங்கள் எதுவுமே அவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இல்லாம தான் இருந்திருக்கு. தூங்கி எந்திரிக்கிறப்பதான் இந்த காயங்கள் உங்களோட உடம்புல வரவும் செஞ்சிருக்கு. சோ இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் பார்த்தா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே உச்சக்கட்ட பயத்தையும் பதற்றத்தையும் கொடுக்குது. இந்த பயம் பதற்றத்தோட வாழ்ந்துட்டு இருக்கப்பயே அந்த வீட்டுல திடீர்னு பார்த்தீங்கன்னா கதவு தானே திறந்து மூடும். அப்படி மூடுறது சாதாரணமா மூடாது, டம்மு டம்முன்னு சத்தத்தோட மூடும். இதுவும் அவங்களுக்கு பதற்றத்தை கொடுக்குது. இந்த ஒரு பதற்றம் நிலவிட்டு இருக்கப்பயே அவங்க வீட்டுல இருக்கிற கபோர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கபோர்ட்ஸ் அதாவே திறந்து மூடும். இப்படி ஒரு பக்கம் மூடிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் அவங்க கபோர்ட்ல இருக்கிற துணிமணிகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுவும் திடீர்னு தானா பறந்து வந்து கீழே விழுகும். இப்படி இது விழுந்துட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் அவங்க வீட்டுல இருக்கிற டிவி இருக்கு பாத்தீங்களா, அந்த டிவியே சம்பந்தமே இல்லாம பத்திக்கிட்டு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்துட்டு இருக்கப்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நைட் டைம்ல அவங்க தூங்கிட்டு இருக்கப்ப எக்கச்சக்கமான உடல் ரீதியான துன்பங்களை அமானுஷ்யமான முறையில் அனுபவிச்சதாகவும் அவங்களே சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்படி அந்த வீட்டுல எக்கச்சக்கமான அமானுஷ விஷயங்கள் பல வருடங்கள நடந்துட்டு இருக்கு. இவங்களும் அந்த அமானுஷ விஷயங்களை எப்படியாவது நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க முயற்சிகள் எடுத்திருக்காங்க. ஆனா அது எதுவுமே இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஸோ இதுக்கு மேலே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம இந்த வீட்டிலேயே கிடந்து சாக வேண்டியதுதான் போல அப்படின்னு அவங்க உச்சக்கட்ட டிப்ரெஷன்ல இருந்த அந்த டைம்ல இவங்க 2 பேரை கேள்விப்படுறாங்க. அந்த ஒரு பேர் தான் எடன் லொரைன் வாரன். எஸ், இந்த எடன் லொரைன் வாரன் தான் அந்த காலகட்டத்தில் பயங்கர ஃபேமஸா இருந்த பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ். அதுலயும் குறிப்பிட்டு சொன்னா அமித்திவில்லே ஹாண்டிங் கேஸ்ல இவங்களோட ஒர்க் எல்லாராலையும் பாராட்டப்பட்டுச்சு. ஸோ அப்படிப்பட்ட இவங்களுடைய பேரை தான் இவங்க கேள்விப்படுறாங்க. கேள்விப்படுறதோட மட்டும் இல்லாம 1986 வருஷம் ஜனவரி மாசம் ஸ்மரல் ஃபேமிலி எடன் லொரைன் வாரனை சந்திச்சு அவங்க வீட்டுல நடந்த எல்லா அமானுஷமான விஷயங்களையும் சொல்லி நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும், வரதோட மட்டும் இல்லாம எங்க வீட்டுல இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சவும் செய்யறாங்க. ஆரம்பத்துல எடன் லொரைன் வாரன் இவங்களுடைய கோரிக்கையை மறுத்தாலும் இவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு சரி நாங்க வர்றோம்னு சொல்லிட்டு ஒத்துக்கவும் செய்யறாங்க. ஒத்துக்கிறதோட மட்டும் இல்லாம அதே மாசம் இவங்க வீட்டுக்கு போகவும் செய்யறாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் டைம் எட்வாரன் அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறப்ப எக்கச்சக்கமான அமானுஷமான விஷயங்களை ஃபீல் பண்றாரு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா இவர் அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறப்ப அந்த வீட்டோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 டிகிரிக்கும் கீழே குறைஞ்சிருக்கு. அதாவது அந்த வீட்டுக்குள்ள இவர் போறப்ப பயங்கர சில்லா ஃபீல் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு பின்னாடியே ஒரு உருவம் இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்மரல் ஃபேமிலி பார்த்தா சொன்ன டார்க் மாஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு டார்க் மாஸ் எட்வாரன் இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே இவரை ஃபாலோ பண்ணவும் செஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் இவர் வீட்டுக்குள்ள என்ட்ரான அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா ஜீசஸோட நேம சொல்லி ஹோலி வாட்டர் தெளிக்கவும் செஞ்சிருக்காரு. அப்படி இவர் ஹோலி வாட்டர் தெளிக்க ஆரம்பிச்ச அன்னையில இருந்து வயலண்டான ஆக்டிவிட்டி எக்கச்சக்கமா பயங்கர இன்டென்சிஃபையோட நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது மிரர், பர்னிச்சர், கபோர்டு சொல்லிட்டு பயங்கரமா வயலண்டா ஷேக்காவும் செஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் மேல ஒரு நாள் பாத்தீங்கன்னா எட்வாரன் ஒரு மிரர் முன்னாடி வந்து நிக்கிறப்ப அந்த மிரர்ல ஏதோ ஒரு உருவம் ஊர்ந்து வந்து இந்த வீட்டை விட்டு ஒழுங்கா வெளியே போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் மெசேஜ் கொடுத்ததை இவர் கேட்டதாவே சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி அடுத்தடுத்த எக்கச்சக்கமான அமானுஷமான விஷயங்கள் அடுத்தடுத்த நாட்களில் எட்வாரன் ஃபீல் பண்ண உடனே அவர் முடிவு பண்ணிடுறாரு, இந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு அப்படின்றத முடிவு பண்ணிடுறாரு. அப்படி முடிவு பண்ண உடனே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற தீய சக்தியை தெரிஞ்சுக்கிறதுக்காக சில டூல்ஸை கொண்டு வந்து அதன் மூலமா சில ரெக்கார்டிங்ஸும் பண்ண ட்ரை பண்றாரு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா EMF மீட்டரை வச்சு அந்த தீய சக்தி எந்த பக்கம் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு. இது கூடவே சில ஆடியோ ரெக்கார்டிங் டூல்ஸையும் கொண்டு வந்து விஸ்பரிங் வாய்ஸ் எங்கேயாச்சும் கேட்டுச்சு அப்படின்னா அதை உடனே ரெக்கார்ட் பண்ணவும் செய்யறாரு. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த சில மாதங்கள் எட்வாரனோட டீம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷனை பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கப்பயே லொரைன் வாரன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க திடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது அவங்களே அந்த வீட்டுக்குள்ள ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த எட்வாரன் அண்ட் அவங்களோட டீம் கிட்ட சொல்றாங்க. அப்படி அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் எடன் லொரைன் வாரனோட டீமை மட்டும் கிடையாது, ஸ்மரல் ஃபேமிலி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள கூட தூக்கி வாரி போட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லியானோம். அது வேற எதுவும் கிடையாது. இது வரைக்கும் ஸ்மரல் ஃபேமிலி என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, அவங்களோட வீட்டுக்குள்ள ஒரே ஒரு தீய சக்தி இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஒரு தீய சக்தி கிடையாது, மொத்தம் 3 தீய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லொரைன் வாரன் சொல்றாங்க. அதுல ஒரு ஸ்பிரிட் பாத்தீங்கன்னா எந்த விதத்திலையும் தீங்கு விளைவிக்காத வயதான ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 2வது ஸ்பிரிட் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான தொந்தரவு கொடுக்கிற வயலண்டான ஒரு இளம் பெண்மணியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து 3வது ஸ்பிரிட் ஆல்ரெடி இந்த வீட்டுல வாழ்ந்து இறந்து போன ஒரு ஆணும் இந்த வீட்டுக்குள்ள சுத்தி தெர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஸ்மரல் ஃபேமிலி மட்டும் கிடையாது, எடன் லொரைனோட டீமுமே வேற லெவல்ல சாக்காயிடுறாங்க. இப்படி சாக்கான அவங்கள பார்த்த லொரைன் வாரன், இதுக்கே நீங்க சாக்காயிட்டா எப்படி, இந்த 3 ஸ்பிரிட் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள கிடையாது, இந்த 3 ஸ்பிரிட்டையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு டீமன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கு. அந்த டீமன் தான் இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற எக்கச்சக்கமான வயலண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்கு மூல காரணமாவே இருக்கு அப்படின்ற இன்னொரு குண்டையும் தூக்கி போடுறாங்க. இத கேட்ட உடனே அந்த வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருமே உச்சக்கட்ட பதட்டம் கலந்த பயத்துக்கு போறாங்க அப்படின்னு தான் சொல்லியானோம். சோ இந்த ஒரு விஷயத்தை லொரைன் வாரன் ஃபீல் பண்ண உடனே அவங்க முடிவு பண்ணிடுறாங்க, இந்த ஒரு டீமன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்மரல் ஃபேமிலியால சந்தோஷமா வாழவே முடியாது. சந்தோஷம் மட்டும் கிடையாது, இந்த வீட்டுக்குள்ள அவங்களால வாழவே முடியாது. அது கண்டிப்பா இந்த ஃபேமிலியாவே அழிச்சிரும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலேயே கண்டிப்பா அவங்களோட ஃபேமிலியை நம்ம காப்பாத்தியே ஆகணும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் எக்ஸார்சம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ண உடனே பக்கத்துல இருக்கிற கத்தோலிக் சர்ச்சில் போயிட்டு இந்த மாதிரி ஸ்மல் ஃபேமிலியோட வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான அமானுஷமான விஷயங்கள் இருக்கு, அதுக்கு எக்ஸார்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்கறாங்க. ஆனா என்னத்தை தான் இவங்க பெர்மிஷன் கேட்டாலும் இவங்க சொல்ற அந்த பேய் பிசாசு அப்படின்ற விஷயங்களை அந்த கத்தோலிக் சர்ச் ஏற்க மறுத்துடுறாங்க, அதை நம்பவும் மாட்டேன்றாங்க. சோ அதனாலேயே
எக்ஸார்சம் பண்றதுக்கு அவங்க டிலே பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி அவங்க டிலே பண்ற ஒவ்வொரு கணமும் அந்த வீட்டுல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உச்சக்கட்ட ஆபத்தை தான் கொடுக்கும் அப்படின்றது லொரேன் வாரனுக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலேயே இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணா வேலைக்கு ஆகாது. நம்ம இந்த கத்தோலிக் சர்ச்ல இருந்து எக்ஸார்சம் பண்ணலாட்டியும் பரவாயில்ல, வெளியில இருந்து ஏதாச்சும் ஒரு ஃபாதரை கூட்டு வந்து அவங்க மூலமா நம்ம எக்ஸார்சம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து ஒரு ஃபாதரை வரவழைத்து அவர் மூலமா அந்த வீட்டுக்குள்ள எக்ஸார்சம் நடத்துறாங்க. அப்படி அந்த ஒரு எக்ஸார்சம் நடத்தி முடிச்ச உடனே அது வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ள எந்த மாதிரியான வயலண்டான ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சோ அந்த எல்லா ஆக்டிவிட்டிஸுமே கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆகி அந்த வீடு மறுபடியும் ஒரு காமான நிலைமைக்கு திரும்புது. அந்த ஒரு காம்னஸ் திரும்பினதுக்கு அப்புறம் அந்த ஸ்மெரல் ஃபேமிலி இருந்த எல்லாரோட முகத்திலையும் சிரிப்பும் கொஞ்சம் கொஞ்சமா மெல்லிட ஆரம்பிக்குது. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஹாப்பினஸும் தளிர்விட ஆரம்பிக்குது. ஆனா இந்த ஒரு ஹாப்பினஸ் ரொம்ப நாளைக்கு நீடிச்சுச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. அடுத்த சில நாட்கள்லயே இதுக்கு முன்னாடி இருந்த வயலண்டான இன்சிடென்ட்டை விட 1 மடங்கு வயலண்டான இன்சிடென்ட் அந்த வீட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்குது. எஸ், இவங்க பேயோட்டுற சடங்கு நடத்தினாங்க பாத்தீங்கன்னா, அந்த சடங்குல வீட்டுக்குள்ள இருந்த பேய்கள் எல்லாமே பயங்கர கோபமாயிடுச்சு. அதனாலே அந்த கோபத்தோட வெளிப்பாட அந்த வீட்டுக்குள்ள இருந்த டீமன் உச்சகட்ட வயலண்டான இன்சிடென்ட் அந்த வீட்டுக்குள்ள நடத்த ஆரம்பிக்குது. இப்படி வயலண்டான இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிச்சோடனே மறுபடியும் எடன் லொரேன் வாரன் எக்ஸார்சம் பண்றாங்க. அப்படி அந்த பேயோட்டுற சடங்கு நடந்தோடனே அடுத்த சில நாட்களுக்கு வீடு காமா இருக்குது, மறுபடியும் வயலண்டா மாற ஆரம்பிக்குது. சோ இப்படியே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல பேயோட்டுறது மறுபடியும் வயலண்டான இன்சிடென்ட் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு மாறி மாறி நடந்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வீட்டுல அந்த ஸ்மெரல் ஃபேமிலினாலும் சுத்தமா ஹோப்பே போயிருது. ஏன்னா இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பேயோட்டுற சடங்கு நடத்தி பார்த்துட்டாங்க. ஆனா எந்த பேயோட்டுற சடங்குலையும் அந்த டீமன் இந்த வீட்டை விட்டு வெளியில போன பாடே இல்ல. சோ அந்த ஒரு சமயத்துல ஸ்மெரல் ஃபேமிலி ஒட்டுமொத்த நம்பிக்கை இழந்து இதுக்கு மேல வேற வழியே இல்ல, இந்த வீட்டுல தான் நமக்கு சாவு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணவும் செய்யறாங்க. ஆனா என்னதான் அவங்க ஹோப்பை விட்டாலும் எடன் லொரேன் வாரன் ஹோப்பை விடுற மாதிரியே தெரியல. அவங்க எப்படியாச்சும் இந்த ஃபேமிலியை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பிளானையும் போடுறாங்க. அதுதான் நம்ம இந்த வீட்டுல நடக்கிற இன்சிடென்ட்டை பப்ளிக்கு தெரிவிப்போம் அப்படின்றது. எஸ், எடன் லொரேன் வாரன் ஸ்மெரல் ஃபேமிலி சேர்ந்து இந்த வீட்டுல நடக்கிற அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாத்தையும் பப்ளிக்கா மீடியா முன்னாடி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம 1986 வருஷம் சம்மர் மாசம் மீடியாவை சந்திக்கவும் செய்யறாங்க. அப்படி இவங்க ஃபர்ஸ்ட் மீடியாவை சந்திக்கிறப்ப எந்த ஒரு மீடியாவும் பெருசா வரவும் இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுல நடக்கிற இன்சிடென்ட் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீடியால சொல்றாங்க. அப்படி இவங்க சொன்னது அந்த மீட்டிங்க்கு வந்த 1-2 மீடியா வெளியிடவும் செய்யறாங்க. ஆனா ஒன்ஸ் வெளியிட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு நியூஸ் காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. அப்படி பரவுறது பென்சில்வேனியா மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்க ஸ்டேட்ஸ்லயும் பரவ ஆரம்பிக்குது. இதனாலே அந்த மீட்டிங்க்கு வந்த 1-2 மீடியாவோட டிஆர்பியும் பயங்கரமா எகிற ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த வீட்டுல நடந்த அமானுஷ்யமான விஷயங்களை வெளியிட்ட செய்தித்தாள்களும் அமோகமா விட்டு தீக்கவும் ஆரம்பிக்குது. சோ இப்படி நியூஸ் பேப்பர் பயங்கரமா சேல்ஸ் ஆனதும் மீடியாவோட டிஆர்பி பயங்கரமா எகிர்னதும் எக்கச்சக்க மீடியாஸ் அவங்க வீட்டை நோக்கி வர வைக்குது. இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு நாள்ல 80ல இருந்து 90 ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. கூடவே பல டிவி சேனல்ல இருந்து மெம்பர்ஸும் வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல எக்கச்சக்க மீடியாஸ் எங்க சேனலுக்கு இன்டர்வியூ தாங்க, எங்க சேனலுக்கு இன்டர்வியூ தாங்கன்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 150 போன் கால்ஸ் வரவும் செஞ்சிருக்கு. இப்படி ஒரு பக்கம் மீடியாஸ் எல்லாம் ஸ்மெரல் ஃபேமிலியோட வீட்டை நோக்கி படையெடுத்துட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல இந்த நியூஸை படிச்ச இல்லாட்டினா பார்த்த மக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள கூட்டம் கூட்டமா இவங்களோட வீட்டை நோக்கி படையெடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி எக்கச்சக்கமான கூட்டம் ஒவ்வொரு நாளும் ஸ்மெரல் ஃபேமிலியோட வீட்டை சுற்றி சூழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீடியா ரெண்டுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பொதுமக்களை கூட்டமா வந்து அப்படி என்னதான் அந்த வீட்டுக்குள்ள நடக்குது, அதை நம்ம கண் கூட பார்த்தோம்னா உண்மையிலே பேய் பிசாசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டேவும் ஒவ்வொரு நாளும் கூட்டம் கூடிக்கிட்டே தான் இருக்க தவிர குறைஞ்ச பாடில்ல. ஸோ இதனாலேயே இது வரைக்கும் தீய சக்தினால வீட்டுக்குள்ள வாழ முடியாம துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருந்த ஸ்மெரல் ஃபேமிலி நம்மளுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பர்ட் வந்து உதவி பண்ணுவாங்க, ஸோ அதனால நம்ம மீடியாட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ண இந்த ஒரு ஐடியாவே அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆகி அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவை கொடுக்க ஆரம்பிக்குது. எஸ், அது வரைக்கும் வீட்டுக்குள்ள இருந்த அந்த தீய சக்தினால வந்த துன்பங்களை விட இப்ப அவங்க வீட்டுக்கு முன்னாடி கூடுற எக்கச்சக்கமான கூட்டமே அவங்களை அந்த வீட்டுல வாழ விடாம எக்கச்சக்கமான தொந்தரவுகளை கொடுக்க ஆரம்பிக்குது. சோ அதனாலே இதுக்கு மேலே நம்ம இந்த மீடியாவோட உதவியை நாடணும் அப்படின்னா அது நம்மளோட நார்மல் லைஃபை வாழ்றதுக்கு வழியே விடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே எங்களுக்கு மீடியாவே வேணாம், நீங்க இங்க இருந்து தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க வாயால சொல்ல வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. எஸ், நோ மோர் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க வாயால கடைசியா சொல்லவும் செய்யறாங்க. இப்படி இவங்க இந்த மாதிரி சொன்ன அந்த ஒரு சமயத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 1986 வருஷம் ஆகஸ்ட் மாசம் அது வரைக்கும் லோக்கல் மீடியா மட்டுமே அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்த அந்த ஒரு சமயத்துல இந்த ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி நேஷனல் மீடியாவோட அட்டென்ஷனை ஈர்த்து நேஷனல் மீடியாவை அவங்க வீட்டை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா CNN நியூஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க, CBS நியூஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க, நியூஸ் பேப்பர் பக்கம் வந்தோம் அப்படின்னா நியூயார்க், பிலடெல்பியா அப்படின்ற மிகப்பெரிய நியூஸ் பேப்பர் கூட இவங்க வீட்டை நோக்கி படையெடுக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நேஷனல் என்கொயரர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மீடியாவும் கூட பாத்தீங்கன்னா இவங்க வீட்டை நோக்கி வந்து
வந்து இந்த இன்சிடென்ட்டை எக்ஸ்க்ளூசிவா கவர் பண்ணி அவங்களோட நேஷனல் மீடியால பப்ளிஷ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கல்ல மட்டுமே தெரிஞ்சிட்டு இருந்த லோக்கல் இஷ்யூவா இருந்த இந்த ஒரு இன்சிடென்ட் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த அமெரிக்கா ஃபுல்லாவும் தெரியப்படுத்தப்பட்ட ஒரு நேஷனல் இஷ்யூவா மாற ஆரம்பிக்குது. எஸ், அந்த காலகட்டத்தில் அதாவது 1986 காலகட்டத்தில் அமெரிக்கா ஃபுல்லாமே பயங்கரமா பேசப்பட்ட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாண்டட் இன்சிடென்ட் அப்படின்னா அது இந்த ஸ்மரல் ஃபேமிலியோட வீட்ல நடந்த அந்த ஒரு ஹாண்டட் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி இந்த ஹாண்டிங் இன்சிடென்ட் நேஷனல் இஷ்யூவா மாறினதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஸ்மரல் ஃபேமிலியோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த லோக்கல் சர்ச் இருக்கு பாத்தீங்களா, அந்த சர்ச் அளவுக்கு அதிகமா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க உங்க சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த வீட்ல இவ்வளவு பெரிய ஹாண்டட் இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு, அப்படி நடந்துட்டு இருக்கப்ப அது எதுக்கு நீங்க கண்டுக்காம விட்டுட்டு இருக்கீங்க, நீங்க முயற்சி எடுத்து எக்ஸார்சம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கேள்விகள் அளவுக்கு அதிகமா வர 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 அது வரைக்கும் உங்க வீட்டை கண்டுக்காம இருந்த அந்த லோக்கல் சர்ச் பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம பிரஷர் தாங்க முடியாம அவங்களே அவங்களோட சர்ச்சில் இருக்கிற சில ஃபாதர்ஸை ஏற்பாடு பண்ணி நம்ம போய் அவங்க வீட்டுல பிரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம அவங்க சர்ச்சில் இருக்கிற எக்ஸ்பர்ட்டான ஃபாதர்ஸ் எல்லாரையும் கூட்டு போய் அவங்க வீட்டுல வச்சு பிரேயர் பண்ணவும் செய்யறாங்க. அப்படி அவங்க ஒரு பக்கம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கப்பே லோக்கல் பாஸ்டரான அடோனிசியோவும் எக்கச்சக்கமான வழிபாட்டு கூட்டங்களையும் கூட்டுறாரு. அது மட்டும் இல்லாம லோக்கல்ல இருந்த கம்யூனிட்டியும் பாத்தீங்கன்னா இவங்க குடும்பப்படுற கஷ்டத்தை பார்த்து இரவு கூட்டங்களையும் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வாரன்ஸும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல எக்கச்சக்கமான ப்ரேயர் மீட்டிங்ஸையும் அரேஞ்ச் பண்றாங்க. சோ இப்படி ஒட்டு மொத்தமா ஒரு ஊரே அந்த வீடு டீமன்ல இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பகல்னு பார்க்காம பிரேயர்ஸ் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இப்படி பிரேயர்ஸ் நடத்த நடத்த அந்த வீட்டுல நடந்த அமானுஷ்யமான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா சுத்தமா இல்லாமே போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொன்னா லேட் 1986 இந்த வீட்டுல நடந்த எக்கச்சக்கமான பிரேயர்ஸ்னாலேயே அந்த வீட்டுல இருந்த தீய சக்திகள் எல்லாம் ஓடி போய் அந்த வீட்டுல மறுபடியும் மகிழ்ச்சியும் அமைதியும் திரும்பவும் செய்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக் அண்ட் ஜானட் ஸ்மரல் ஃபேமிலி அந்த வீட்டுல இருந்து வெளியேறி புது வீட்டுல குடியேறவும் செய்யறாங்க. அதாவது 1987 வருஷம் புது வீட்டுல குடியேறவும் செய்யறாங்க. அந்த வீட்டுல ஒரே ஒரு தடவை மட்டும் பேரானமல் இன்சிடென்ட் சந்திச்சதா அவங்க சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அப்படி சந்திச்சப்போ ஒரே ஒரு பேட்டு சடங்க பண்ணதாவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்நாள்ல எப்பயுமே இந்த மாதிரியான அமானுஷ்ய விஷயங்களை ஃபேஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. சோ இப்படி 1970 மற்றும் 80 காலகட்டத்தில் ஸ்மரல் ஃபேமிலியில் நடந்த இந்த ஒரு அமானுஷ்யமான விஷயங்களை அதுக்கடுத்து வாரனும் ஸ்மரல் ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு புக்காவே எழுதி வெளியிடவும் செய்யறாங்க. அந்த புக்கு சக்கப்போடு போட்டு வித்தும் தீக்குது. அதுக்கப்புறம் 1991 வருஷம் இந்த டிவி சீரீஸாவும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா 2025 வருஷம் இந்த கதையை மையமா வச்சுதான் காஞ்சரிங்கோட லாஸ்ட் ரைட்ஸ் பார்ட்டும் ரிலீஸ் ஆகவும் செஞ்சுச்சு. சோ இப்படிதான் ஒன் சைடுல பாக்குறப்ப இந்த இன்சிடென்ட் நடக்கவும் செஞ்சுச்சு. ஆனா இந்த இன்சிடென்ட்க்கு இன்னொரு சைடு இருக்கு, அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். எஸ், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸை பிலீவ் பண்றவங்க தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழுசா நம்புறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஸ்கெப்டிக்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது கிரிட்டிக்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் மேல நம்பிக்கை இல்லாம ரியாலிட்டியா இருக்கணும் இல்லைன்னா சயின்ஸ் அண்ட் பிலீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சயின்டிபிக் ரீதியா பாக்குற சில எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏங்க இந்த மாதிரி ஒரு ஹாண்டட் இன்சிடென்ட் நடந்திருக்கலாம் வாய்ப்பே கிடையாது, இவங்க சொல்ற எல்லாமே பொருள் இல்லாட்டினா கதையா தான் இருக்கணும், இல்லாட்டினா இவங்க சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலியா கூட இருக்கலாம், இல்ல அதுக்கு மேல நம்ம போய் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக கூட இப்படி ஒரு இன்சிடென்ட் கிரியேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு கூட எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஏன்னா இப்படி ஒரு ஹாண்டட் இன்சிடென்ட் உண்மையிலேயே நடந்துருச்சு அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிருக்கணும். அப்படி ரெக்கார்ட் பண்ண அந்த ஒரு டாக்குமெண்ட்டை பப்ளிக்கா வெளியிடவும் செஞ்சிருக்கணும் இல்லையா. ஏன்னா பப்ளிக்கா வெளியிட்டாதான் எக்ஸ்பர்ட் எல்லாருமே அதை அனலைஸ் பண்ணி இது உண்மையா இல்லையான்றத ப்ரூவ் பண்ணுவாங்க இல்லையா. ஆனா அப்படி எந்த ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட்டுமே இவங்க வெளியிடவே இல்லை. அதுலயும் முக்கியமா இடல் வரலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் பண்ணதை அவங்களே சொன்னாங்க. ஆனா என்னத்தை தான் பண்ணியிருந்தாலும் அதை எந்த ஒரு இண்டிபெண்டன்ட் அனலிசிஸுக்குமே கொடுக்கவே இல்லை. அப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணி பார்த்து கூட இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி கொடுக்காதப்ப இந்த இன்சிடென்ட் உண்மையிலே நடந்துச்சா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் மேல அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்த லோக்கல் சர்ச்சில் இருந்தவங்களே பார்த்தா இவங்க வீட்டுல உண்மையிலேயே இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்றத முழுசா பிலீவ் பண்ணவே இல்லை. ஏன்னா மிகப்பெரிய பிரஷர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஃபாதர் அங்க அனுப்பி விட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சில ஃபாதர்ஸ் அந்த வீட்டுல போயிட்டு பிரேயர் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டு இருந்திருக்காங்க. அப்படி அனுப்பிவிட்டு அந்த ஃபாதர்ஸ்ல சில பேர் பாத்தீங்கன்னா எங்க அவங்க சொல்ற அளவுக்குள்ள ரொம்ப தீய சக்தியெல்லாம் நாங்க உள்ள போய் ஃபீல் பண்ணவே இல்லை, அந்த வீடு ரொம்ப கேஷுவலா தாங்க இருக்கு, உள்ள தீய சக்தி இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல 1986 வருஷம் அக்டோபர் மாசம் 2ஆம் தேதி ஒரு ஃபாதர் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கே போயிட்டு 2 நாள் அங்க தங்கி இருந்திருக்காரு. அப்படி தங்கின அந்த ஃபாதர் அந்த 2 நாளுமே எந்த விதமான அமானுஷமான விஷயத்தை ஃபீல் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஓபன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கவும் செஞ்சிருக்காரு. சோ அதனாலதான் அந்த லோக்கல் சர்ச்சே பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல எந்த விதமான டிமானிக் பொசிஷனும் இல்லவே இல்லை, இவங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாரிசம் டிலே பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கடுத்து அளவுக்கு அதிகமா மீடியாவோட பிரஷர் மக்களோட பிரஷர் இன்க்ரீஸ் ஆனனால அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம ஃபாதர்ஸ் அனுப்பிவிட்டு அந்த வீட்டுல
போயிட்டு பிரேயரும் பண்ண வச்சிருந்திருக்காங்க. அதுக்காக இது இதோட மட்டும் நின்றல, இந்த ஸ்மரல் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வித்துட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா. அப்படி வித்துட்டு போனதுக்கு அப்புறம் இன்னொரு ஃபேமிலி இந்த வீட்டுக்குள்ள குடியேறினாங்க பாத்தீங்களா. அவங்க இந்த வீட்டுக்குள்ள ஸ்மரல் ஃபேமிலி ஃபீல் பண்ண அளவுக்கு எந்த விதமான பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸையுமே அவங்க ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த ஃபேமிலி மட்டும் கிடையாது, இந்த ஃபேமிலி காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னொரு ஃபேமிலி அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா. அந்த ஒரு ஃபேமிலியுமே ஸ்மரல் ஃபேமிலி ஃபீல் பண்ண மாதிரி எந்த விதமான பேரநார்மல் ஆக்டிவிட்டியுமே இந்த வீட்டுல நாங்க ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. சோ ஸ்மரல் ஃபேமிலி வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு ஃபேமிலியுமே இந்த மாதிரி எந்த விதமான பேரநார்மல் ஆக்டிவிட்டியும் ஃபீல் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டுல பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இன்னும் சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கலாம், அவங்க ஹாலுசினேஷன்ல பார்த்த சில இன்சிடென்ட் உண்மையிலேயே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேய் பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைம்ல நம்ம சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தாலே அந்த ஃபேமிலி சரியா இருந்திருப்பாங்க. அதை விட்டுட்டு அதை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி பேய் பிசாசு இருக்குன்றத மக்களும் நம்பினால தான் அவங்க இன்னும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா பிலீவ் பண்ணி அந்த கான்ட்ரடிக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி எந்த விதமான ப்ரூஃபும் பப்ளிக்கா வெளியிட்ட டாக்குமெண்ட் இல்லாதனாலே எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வேற எதுவும் கிடையாது, பணத்தை ஈட்டுறதுக்காக ஸ்மரல் ஃபேமிலியும் எடன் லோரனும் சேர்ந்து கூட்டாளியா ஒர்க் பண்ணி உருவாக்குன ஒரு கற்பனை கதை தான் இது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரடிக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொன்னாங்க அப்படின்னா மீடியாவோட அட்டென்ஷனும் திரும்ப, அதே நேரத்தில் மக்களோட அட்டென்ஷனும் திரும்ப இல்லையா. அப்படி திரும்பினதுக்கு அப்புறம் இது நேஷனல் இஷ்யூவாவும் மாறும் இல்லையா. அப்படி மாறினதுக்கு அப்புறம் இந்த இன்சிடென்ட்டே ஒரு முழு புத்தகமா எழுதி வெளியிட்டா மக்களும் ஆர்வமா வாங்கி படிப்பாங்க இல்லையா. அப்படி படிக்கிறது மூலமா புக்கு எக்கச்சக்கமா வித்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமா காசு கிடைக்கும் இல்லையா. அப்படி காசு ஏற்றதுக்காக இந்த எடன் லோரனும் ஸ்மரல் ஃபேமிலியும் சேர்ந்து இந்த ஒரு மிகப்பெரிய கற்பனை கதையை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அப்படி சொன்னதுக்கும் ரீசன் இருக்கு. இப்படி அவங்க சொன்ன எல்லாத்தையுமே எடன் லோரன் பண்ணவும் செஞ்சாங்க. இப்படி ஒரு புக்கை எழுதி வெளியிட்டு அதுல எக்கச்சக்கமான காசை சம்பாதிக்கவும் செஞ்சாங்க. இதுக்காக மேல இந்த ஒரு இன்சிடென்ட் கிரியேட் பண்ணதுனால அளவுக்கு அதிகமான ஃபேமஸும் கிடைக்கும் இல்லையா. அந்த ஃபேமஸ் கண்டிப்பா அவங்க ரெண்டு ஃபேமிலிக்கும் கிடைக்கவும் செஞ்சுச்சு. இந்த ஒரு ஃபேமுக்காகவும் தான் இவங்க இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த வருஷம் 2025 வருஷம் ஒரு எக்ஸ்பர்ட் டீப்பா அதை அனலைஸ் பண்ணி பார்த்ததுல எடன் லோரன் அவங்களோட சொந்த லாபத்துக்காக மட்டும்தான் இந்த இன்சிடென்ட்டை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு கூட ப்ரூவ் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே ஸ்மரல் ஃபேமிலி இந்த மாதிரியான அமானுஷ்ய விஷயங்களை அனுபவிச்சாங்களாம், இல்ல பணம் ஃபேமுக்காக தான் இந்த மாதிரியான கற்பனை கதையை உலாவ விட்டாங்களா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.